இங்க வேலுச்சாமின்ற ஒரு காமெடி ஆக்டர் ஒரு ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா போறாரு. அந்த ஸ்கூல்ல தான் அவரு சின்ன வயசுல படிச்சிட்டு இருந்திருப்பாரு. அவர் சீஃப் கெஸ்டா போகும்போது அங்க இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாருமே அவருக்கு எழுந்து நின்று விஷ் பண்றாங்க. ஆனா ஒரு டீச்சர் மட்டும் உட்கார்ந்துட்டே இருக்காங்க. பக்கத்துல இருக்கிற சார் கிட்ட இவங்க லட்சுமி டீச்சரா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதுக்கு அவரும் ஆமான்னு சொல்றாரு. இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இன்னும் இல்ல அப்படின்னு சொல்ல உடனே இவர் ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு. இப்ப மைக்ல நம்ம ஸ்கூல்லயே படிச்சு பெரிய ஆளான காமெடி ஆக்டரான வேலுச்சாமி வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து மைக்ல பேசுறாரு. மைக்ல பேசும்போது நான் இதே ஸ்கூல்லயே ஒரே கிளாஸ்ல 4 வருஷம் படிச்சு ஃபெயில் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு எல்லாம் போனா படிக்கிறது எல்லாம் கிடையாது. ஏதாச்சும் சேட்டை கொடுத்து டீச்சர் கிட்ட மாட்டிக்குது. இதனாலே அந்த டீச்சர் வருஷம் ஃபெயில் பண்ணிடுறாங்க. இப்படியே 4 வருஷம் கடந்துருது. ஆக்சுவலா அந்த ஸ்கூல் பிரின்சிபல் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருப்பாங்க. அவங்க வீட்டுல ஒரு நாய் வளர்த்துட்டு இருப்பாங்க. அந்த நாயை ஓட்டி விடுறதுக்காக நம்ம ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க. நம்ம ஹீரோவும் இதாண்டா சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பாஸ் பண்ணி விட்டீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த நாயை கடத்திடுறான். அந்த நாயும் அங்க இருந்து தப்பிச்சு செப்டி டேங்க் கிளீன் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த சாக்கடை எல்லாம் உழுந்து எந்த வந்துருது. பார்த்தா கல்யாணம் பண்றதுக்காக சம்மந்தம் பேசிட்டு இருப்பாங்க. அங்க வந்து குறுக்கால வந்து அந்த கல்யாணத்தையும் அந்த நாய் கழிச்சு விட்டுருது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கல்யாணமே ஆகல. கெஸ்டா வந்த நம்ம ஹீரோ அங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் இந்த கதையை சொல்லி மனசார அந்த டீச்சர் கிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறான். இவ்வளவு நேரம் கோவமா இருந்த அந்த டீச்சர் இவன் மன்னிப்பு கேட்ட உடனே அன்னைக்கு நீ ஓடி போனதுனால தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆக்டரா இருக்க அப்படின்னு சொல்லி மனசார பாராட்டுறாங்க.